பக்கம் சமரச பேச்சு போராட்டத்தை முடிவு கொண்டு வர மத்திய அரசு முயற்சித்து வந்தாலும் மறுபக்கத்திலே மறைமுகமாக ஒரு வாய்மொழி உத்தரவு டெல்லி பல்கலைக்கழகம், அதே போன்ற JNU பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பறந்திருக்கிறது. அந்த மறைமுக வாய்மொழி உத்தரவு என்னவென்றால், போராட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுங்கள், அவர்கள் போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என்ற வகையிலே மறைமுக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது கல்லூரிகளே அதிகாரப்பூர்வமாக, டெல்லி யூனிவர்சிட்டி கூட தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒன்றை பகிர்ந்ததாக சமூக வலைதளத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அதிலே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பங்கேற்க கூடாது, சட்டவிரோதமாக சில போராட்டங்கள் நடைபெறுகின்றன, ஜந்தர் மந்தர் போராட்டங்களில் பங்கேற்க செல்லக்கூடாது என்ற வகையில் மறைமுகமாக அவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். இது போன்று எப்படி தெரிவிக்க முடியும் என்ற வகையிலே கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. இதுவரை இந்திய வரலாறு, அண்மை கால இந்திய வரலாறு காணாத வகையிலே இந்த மாணவர் எழுச்சி என்பது, இளைஞர்கள் எழுச்சி என்பது தன்னெழுச்சியாக வந்திருக்கு என்பதுதான் பார்க்க முடிகிறது. அதுவும் சிங்க பெண்களின் பங்கேற்பு என்பது சாதாரணமானது அல்ல. தற்போது நாம் பார்க்க போகின்ற காட்சிகள் இந்த போராட்டத்திலே சிங்க பெண்களின் பங்கு எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த பெண்கள் எல்லாருமே தன்னுடைய தோழர்கள் மீது தாக்க வந்தவர்களை தடுத்து நிறுத்தும் வகையிலே இந்த ஒரு பெண்மணி போதும் 1000, தற்போது சர்வதேச அளவிலே இந்த புகைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு பரவிவிட்டது. ஒரு போலீஸ் வானிலே அவருடைய போராடிய தோழர்களை ஏற்றிக்கொண்டு மும்பையிலே ஒரு வண்டி செல்கிறது, போலீஸ் வண்டி செல்கிறது. அந்த பெண்மணி வண்டியின் முன் நின்று அந்த வாகனத்தை தனி ஒரு ஆளாக, தனி ஒருவல் என்பாங்க, தனி ஒருவலாக நின்று என் மீது வாகனத்தை ஏற்றிவிட்டு வண்டி எடுத்து செல் என்று அந்த சிங்கப்பெண் தைரியமாக நின்றது. ரியா என்ற அந்த பெண்மணி, அந்த இளம் பெண் நின்றது தற்போது சர்வதேச அளவிலே பேசப்படும் காட்சியாக மாறி இருக்கிறது. ஒரு போலீஸ் வேன் முழுவதும் போலீசார் இருக்கிறார்கள், என் மீது வாகனத்தை ஏற்றிவிட்டு வண்டியை எடுத்து செல் என்ற தைரியமாக அந்த பெண் நிற்க, அதை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அந்த கேமராக்களில் பதிவு செய்து தற்போது சோசியல் மீடியாவிலே நம்பர் 1 வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த இளம்பெண் மட்டுமல்ல, இது போன்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இளம்பெண், சிங்கப்பெண் தன்னுடைய தோள்களை காக்கும் படையாக, தனி ஒருவலாக படையாக காத்து கொண்டிருக்கிறார் என்பதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பல பெண்கள், அதுவும் இது சாதாரண ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் கலந்து கொள்ளும் போராட்டம் அல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கலந்து கொள்ளும் போராட்டம் அல்ல. மேல்தட்டு, கீழ்த்தட்டு, நடுத்தட்டு என எந்த வகையும் இல்லாமல் அனைத்து ஜென்சி தலைமுறையும் பங்கேற்க ஒரு போராட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, திரைத்துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை என அனைத்து துறைகளை சேர்ந்த பிரபலமானவர்கள், இளைய தலைமுறைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் காட்சிகள் இவை அனைத்துமே நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு பெண் அந்த அளவுக்கு தைரியமாக எதிர்த்து போராடி இருக்கிறார். தன்னுடைய தோழர்களை தாக்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் ஒவ்வொரு வகையும் அந்த போராட்டம் ஆர்ம்டு வித் எ மைண்ட், பாருங்கள், மிக சிறந்த வாசகம், ஆர்ம்டு வித் எ மைண்ட். என் மூளையை வைத்து நான் வந்திருக்கேன், ஆயுதமாக பயன்படுத்துகிறேன் என்று அந்த பெண்கள் ஆவேசமாக பேசியதும் அந்த காட்சிகள் தற்போது இந்த சிங்க பெண்கள் தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று அழைக்கப்பட்ட இந்த கரப்பாம்பூச்சிகளின் ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கேக்காகவோ அல்ல, சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்து தற்போது உண்ணாவிரதத்தை முடித்த 20 நாட்கள் உண்ணாவிரதத்தை முடித்த அவருக்காக அல்ல, அது போன்று எந்த தலைவரும் இல்லாமல் தன்னெழுச்சியாக ஒவ்வொரு இளைய தலைமுறையும் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதால் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் எதிரொலித்த, ஜந்தர் மந்தரில் எதிரொலித்த போராட்டமானது தற்போது தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கே கொல்கத்தா முதல், மேற்கே மும்பை முதல் கிழக்கே கொல்கத்தா வரை என அனைத்து இடங்களிலும் இந்தியா முழுவதும் தற்போது பரவி இருக்கிறது இந்த தன்னெழுச்சியான போராட்டம். இதற்கு காரணம் அரசியல் கட்சிகள் பின்னணியில் இல்லை, அவர்களாம் தானாக தன்னெழுச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தூங்குகின்ற காட்சிகளை பாருங்கள், இந்த குழந்தைகள் எல்லோருமே நாட்டின் பல்வேறு இடங்களில் வந்த இளைய தலைமுறையினர். அங்கு பாருங்கள், போராட்டத்தில் பங்கேற்று இந்த இடத்தை விட்டு நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை செல்ல மாட்டோம் என பிளாட்பார்மில் படுத்து உறங்குகிறார்கள். இவர்கள் நாளை என்ன செய்வார்கள் தெரியாது, ஆனால் தன்னுடைய போராட்டத்திற்காக பங்கேற்று நாங்கள் வெற்றி பெறும் வரை போக மாட்டோம். பிரதமர் தற்போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வேண்டும், ராஜினாமா மட்டும்தான் எங்களுக்கு பதில் என்ற வகையில் உறுதியாக தெருக்கள் எல்லாம் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் தெரியவில்லை, ஆனால் ஒவ்வொருவரும் வீட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். குழந்தைகள் வருகிறார்கள், பாட்டி முதல் சிறு குழந்தை வரை அனைவருமே இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வகையில் தன்னெழுச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அவருடைய ஒரே இலக்கு, நீட் என்ற அரக்கன் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் இருக்கிறார்கள். அதிலும் சில மாறுபாடுகள் இருந்தாலும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தொடர்ந்து இந்த தவறு நடந்து கொண்டிருக்கிறது. தவறுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும், பதவி விலக வேண்டும். அவர் ராஜினாமா மட்டும்தான் அதற்கு பதில், முதல் பதில் என்ற வகையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த 20 பேரின் குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாளை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்ற தகவல் வரும் வரை தங்களது போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தை கலைத்துவிட யார் முயன்றாலும் முடியாது என்ற வகையிலே பஞ்சாப், ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் என ஒவ்வொரு பகுதியிலும் அந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. அந்தந்த பகுதியிலிருந்து பல இளைய தலைமுறையினர், ஜென்சி தலைமுறையினர் டெல்லிக்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் அண்மை கால இந்திய வரலாறு காணாத மிக சிறந்த தன்னெழுச்சி போராட்டமாக, வெற்றி போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் கள நிலவரம் நமக்கு சொல்கிறது நேயர்களை.